வணக்கம். தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் முதலீடு சார்ந்த வீடியோ பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிமேட் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எந்த மாதிரி வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட் செயல்படுது, டிமேட் அக்கௌண்ட்னால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ டிமேட் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி பேசியிருக்க மாதிரி ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஏர்லி ஹிஸ்ட்ரியில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷேர் மார்க்கெட் இல்லை ஒரு கம்பெனி ஷேரிங் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்ஸாவோ இல்லை வந்து ஒரு சின்ன பேப்பர்லேயே தான் எழுதி தந்து அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் டெக்னாலஜி வளர்ச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இது ரெகுலேட் பண்ணாங்க. ஸோ ரெகுலேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ஷேர் வாங்கினாலும் சரி, எதை ஹோல்ட் பண்ணாலும் சரி, இண்டிவிஜுவல் ஐடி வந்து வேணும். அதாவது டிமேட் அக்கௌண்ட், அதாவது டீசென்ட்ரலைஸ் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து டிஜிட்டலாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இது வந்து மேனுவலாகவே இருக்காது. கம்ப்ளீட்டாக நீங்கள் என்னென்ன ஸ்டாக் வாங்குறீங்களோ, என்னென்ன ஷேர் வாங்குறீங்களோ எல்லாமே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் ஆகும். நீங்கள் எப்போனாலும் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு டிமேட் அக்கௌண்ட்ங்கிறது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். ஸோ எப்படி நம்ம எல்லோரும் வந்து நார்மலாக பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து செபி, அதுக்கப்புறம் சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரைஸ்டு நிறுவனங்கள் தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம என்னென்ன கம்பெனிஸ் ஷேர்ஸ் வாங்குகிறோமோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதில் ஸ்டோர் ஆகிரும். நீங்கள் எப்போனாலும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் தீம் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்டோட கான்செப்ட்டு. ஸோ எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம வந்து நம்மளோட ஷேர்ஸையும் நம்ம ஸ்டாக்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் மெயினான டிமேட் அக்கௌண்ட்டோட ப்ராசஸ்ஸு. இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா Demat account holds all your physical certificate into digital format. It's one type of your bank account where you can save your certificate and other financial documents. Exchange traded funds in electronic format. ஸோ அதுதான். ஸோ டிமேட் அக்கௌண்ட்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸையும் உங்களோட ஹோல்டிங்ஸையும் ஷேர்ஸையும் எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒய் டிமேட் அக்கௌண்ட். ஸோ ஒரு நபருக்கு டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஐபிஓன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், அதாவது இடிஎஃப் சொல்லுவாங்க. இன்டெக்ஸ் அண்ட் கோல்ட் ஃபண்ட்ஸ், நான் சர்டிஃபிகேட் என்சிடி அப்படி சொல்லுவாங்க. இவர் ரெக்வயர்ட் டிமேட் அக்கௌண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஐபிஎல்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஈக்விட்டிலையோ இல்லை இன்டெக்ஸ் கோல்ட் பாண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதுலேயும் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹவு டிமேட் அக்கௌண்ட் ஒர்க்ஸ். அதாவது டிமேட் அக்கௌண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். டெபாசிட்ரி, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் ஒர்க் லைக் பேங்க். யூ கேன் ஹெல்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இன் டிஜிட்டல் ஃபார்ம். You can use services by open account with any one approval depository. Participate like Zerodha, HDFC Bank, SBI Bank, ICICI Bank and Motila as well, etc. ஸோ டிமேட் அக்கௌண்ட் எப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல்னு 2 இருக்குது. ஸோ இவங்க தான் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறாங்க. அது ஒரு பேங்க் மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்களோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ரூவல் டெபாசிட்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம டிமேட் அக்கௌண்ட் எப்படி யார் மூலிமா ஓப்பன் பண்ணலான்னா ஜீரோதா, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஸோ எஸ்பிஐ பேங்கு, இவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியாக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மூலிமா நம்ம அந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக சிடிஎஸ்எல்லோ என்எஸ்டிஎல்லோ வந்து போய் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ தேர்ட் பார்ட்டி நிறுவனங்களோட நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாட் ஆர் த டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் டு ஓப்பன் ஏ டிமேட் அக்கௌண்ட். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குன்னா பேசிக்காக பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், அப்புறம் ஐடென்டிட்டி ப்ரூஃப். இதுதான் வந்து மெயினாக ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வாட் ஆர் த சார்ஜஸ் ஃபார் ஓப்பனிங் டிமேட் அக்கௌண்ட். அதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ், டிபி ஸ்லிப், இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் சார்ஜஸ். ஸோ அந்த மாதிரி ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் இருக்குது, அப்புறம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்குது, அப்புறம் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் சூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விச் இஸ் த பெஸ்ட் ஆன்லைன் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் இன் இந்தியா. ஸோ இதுதான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ப்ரோக்கரேஜ் வந்து இந்தியாவில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர் ஆர் மெனி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் இன் இந்தியா. இன்வெஸ்டர் ஹேவ் டு சூஸ் ரைட் ஸ்டாக் ப்ரோக்கர் பேஸ்ட் ஆன் தி ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரோக்கரை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதான் அவங்க போட்டிருக்காங்க. இஸ் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் பாசிபிள். இது ஒவ்வொரு தேர்ட் பார்ட்டி ப்ரோக்கரேஜுக்கும் வேறுபடும். ஸோ வந்து ஃப்ரீ இருக்காது. மேக்ஸிமம் வந்து ஒரு மினிமம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அது வந்து ஒவ்வொரு ப்ரோக்கரேஜுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓவராலாக டிமேட் அக்கௌண்ட்னா இதுதான். நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸோ உங்கள் ஹோல்டிங்ஸை வந்து ஒரு பேங்க் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் டிமேட் அக்கௌண்ட்டோட முக்கியமான நோக்கமே. சொன்னால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா நான் டிஸ்பிளேயில் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்டான ப்ரோக்கரேஜோட டீட்டெயில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பர்சனலாக அனலைஸ் பண்ணி எந்த ப்ரோக்கரேஜ் வந்து உங்கள் யூசேஜை பொறுத்து நீங்கள் அதை ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் பற்றி ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.